தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி, இந்தியாவிற்கு 25% வரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். புதிய வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இந்தியா எங்கள் நண்பனாக இருந்தாலும் இறக்குமதி வரி அதிகம் விதிக்கப்படுகிறது என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை அதிகமாக வாங்குவதால் இந்தியாவிற்கு கூடுதல் வரி என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது என்று அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கு 25% வரி இந்தியா அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் 25% வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டார் ட்ரம்ப். நம்மோடு பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அமெரிக்க அதிபர் இன்றைக்கு 25% வரியை இந்திய பொருட்களுக்கு விதித்திருக்கிறார். நட்பு நாடாக இருந்தாலும் கூட கூடுதல் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்ன தாக்கத்தை இந்திய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் சார்? வணக்கம் மகேஸ்வரன். அதாவது இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா அவரு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருட்களுக்கு அவங்க 25%, 26% சொன்னாங்க முன்னாடி. அதை இப்போ பேச்சுவார்த்தையில எனிவேர் பிட்வீன் 20 to 25% வரும். அதாவது அது ஒவ்வொரு பொருட்களுக்கும் மாறும். ஆனால் ஆவரேஜ் 25% சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி 26% இருக்குது. இன்னொன்று, நம்ம அவங்க நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணுகின்ற பொருட்களுக்கு 52% வரி விதிக்கிறோம். ஸோ அதனால அவர் எல்லா நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகள் என்ன வரி விதிக்கிறாங்களோ அதில் சரி பாதியா நான் விதிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது சரியான பார்வையா இருக்கும். ஆனா இந்தியாவுக்கும் அமெரிக்கா அந்த பொருளாதாரத்தை நீங்க அதை பின்புலத்துல ஆராய்ஞ்சிட்டு இந்த டாரிஃப் கரெக்டா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். எல்லாரும் நினைப்பாங்க நம்ம நிறைய அமெரிக்கால நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது இல்லை. நம்ம ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருட்களின் மதிப்பு போன 2024 $81 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணினது. அங்கேருந்து இறக்குமதி பண்றது ஒரு 46 பில்லியன். ஸோ ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு தான் $45 பில்லியன் அமெரிக்கா வருடம் தருகிறார்கள். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா நம்ம பொருளாதார சந்தையை சார்ந்து இருக்கிறது. அதுல குறிப்பா என்னன்னு பாக்குறீங்கன்னா, ஏன் நம்ம ஏற்றுமதி பண்றது ஒண்ணு குறைஞ்சிருமா இந்த வரி விதிப்புனால அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நம்ம ஒரு டாப் 3 ஐட்டம்ஸை பார்ப்போமே. செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், விலை உயர்ந்த கற்கள் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அந்த கற்கள் ஒரு $12 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மெஷினரி எக்யூப்மெண்ட் அது ஒரு $12 பில்லியன். அப்புறம் ஃபார்மா ப்ராடக்ட் ஒரு $11 பில்லியன். ஸோ இதை பாத்தீங்கன்னா இதெல்லாம் லக்ஸரி ஐட்டம். உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால கன்சியூமர் எக்கானமி நிறைய இருக்கு. அவங்க பணத்தை நாளைக்கு சேமிக்காம இன்னைக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற வரும்போது அவர்கள் இந்த பொருட்களை குறைப்பார்களா? விலை ஏறிடுச்சு அதனால குறைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைக்க முடியாது. ஏன்னா ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் நீங்க ஏதாவது உபாதைகள் இருக்கு, குடும்ப உபாதைகள் இருக்கு, இல்ல லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னா ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும் இந்தியா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபார்முலேஷன் நம்மள்ட்ட தான் இருக்குது. ஸோ அதனால விலை உயர்ந்துட்டதுனால நான் இந்த பொருட்களை வாங்க மாட்டேன், என்னோட லைஃப் ஸ்டைலை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் அமெரிக்கர்கள் போவாருன்னா போக மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், அங்கே இருக்கிற பணக்காரர்கள் விலை உயர்ந்த என்ன இருக்குது, அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும், அந்த கன்சியூமர் பேஸ்டு மென்டாலிட்டியில் அவங்க இருக்கும்போது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம நாடை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற எந்த நாடு அந்த சீப்பா கொடுக்க முடியும். இப்போ அவங்க இப்போ நம்மள்ட்ட இம்போர்ட் பண்ணல வச்சுக்கோங்களேன், விலை அவர் டாரிஃப் போட்டுட்டாரு, அதனால விலை உயர்ந்துடுச்சு அப்படின்னா அங்க உள்ள லோக்கல் கம்பெனிஸ், லோக்கல் பொருளாதாரம் அந்த பொருளை வேற யார்ட்டையாவது போய் வேற நாடுகள்கிட்ட போயிட்டு வாங்கி ஆகணும். இப்போ இந்தியாவை விட தரமாகவும் விலை குறைவாகவும் கொடுப்பதற்கு எந்த நாடும் இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தயாராக இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைத்து வச்சிருக்கிறோம். நம்ம இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாகவும் ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக நம்மளோட இந்த உற்பத்தி காஸ்ட், அந்த உற்பத்தி செலவீனங்களை கம்மி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ டாரிஃபானா அவங்க உயர்த்தலாமே தவிர இங்கேருந்து கொள்முதல் பண்ணுகின்ற விலை மற்ற நாடுகளை விட கம்மியா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நட்பு நாடா அவர் எல்லா நாடுகளுக்கும் இது பண்றாரு. பட் இருந்தாலும் அவங்க நாட்டு பொருளாதாரத்தை அவர் காப்பாற்ற வேணுன்றதுக்காக தான்
26% இருந்த டாரிஃபை வந்து எனிவே பிட்வீன் 20 to 25% வந்து குறைச்சிருக்காங்கன்றதை நான் பார்ப்பேன். 25 அதிகம் இல்லாம 26ல 25 குறைச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து அவங்க நாடுலேருந்து நமக்கு அந்நிய செலவாணி இந்தியாவிற்கு வருகிறது, அதனால வந்து நமக்கு பெரிதாக வந்து தாக்கம் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் இன்னும் சொன்ன குறிப்பா பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து வந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வர போறாங்க, அதுக்கெல்லாம் நான் வந்து இது தடை போட போறேன்னு அதை பத்தின பேச்சே இல்லை. அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவருக்கு புரிகிறது இந்தியா மற்றும் பிரேசில், ரஷ்யா, சைனா எல்லாம் வந்து நல்ல வளர்ந்த நாடுகளாக இருக்கும்போது அவர்களோட பொருளாதாரத்தை நம்பி மற்ற நாடுகளும் இருக்கிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளை நீங்க தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டு ஒரு பொருளாதாரத்தை வந்து நடத்திவிட முடியாது. அதனால அதையும் உள்ள வாங்கி கொண்டுதான் இந்த டாரிஃபை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்னு இப்ப ரீசெண்டா கன்க்ளூட் ஆன யூரோப் இந்தியா FTA பார்த்தீங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 100% பொருட்களுக்கு வந்து வரி விதிப்பை இல்லாம வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு EU அண்ட் இந்தியா FTA ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐரோப்பா நாடுகளோட போட்டிருக்கோம் நம்ம. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அவருக்கு உண்டு பண்ணியிருக்குது. அதனாலதான் இன்னும் பெருசா வந்து டாரிஃபை வந்து உயர்த்தாம இன்னைக்கு ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்கோமோ அதே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தெரியும். ஏன்னா இப்போ அமெரிக்கா சந்தை இல்லை அப்படின்னா உலகத்துக்கு வந்து மற்ற சந்தைகள் இருக்குது. மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளா இருக்கட்டும், இல்லை கிழக்கு இந்திய நாடுகளா இருக்கட்டும், இதை வந்து ஜப்பான், ரஷ்யா, பிரேசில் அந்த நாடுகள்ல பிரிக்ஸ் நாடுகளில் உள்ள நாடுகள் கூடயே நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணினீங்கனாலே வந்து உங்களோட இங்க இருக்கிற கெப்பாசிட்டி, இங்க இருக்கிற சாதனங்களை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் செய்து கொள்ள முடியும். அதனால இந்தியா வந்து மற்ற நாடுகள்ல ஒரு நல்லுறவை வைத்திருக்கிறத வந்து பார்த்து கொண்டுதான் அவர் வந்து பெரிதாக இந்தியாவை வந்து சீண்டவில்லை. இல்லைன்னா வந்து சைனாட்ட என்ன டாரிஃப் போடுறாரு பாத்தீங்க இல்லையா, சைனால வந்து 140% டாரிஃப் போட்டிருக்காரு. அப்போ அது இப்ப எந்த இதுல கொண்டு வந்து போட போறான்னு தெரியாது நமக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்தியா மேல அவர் வந்து டாரிஃப் போட முடியாது. இந்திய பொருளாதாரத்தை சார்ந்து அமெரிக்க பொருளாதாரம் இருக்கிறது. அதனால வந்து பட் இன்னும் நமக்கு வந்து இந்த டாரிஃப் ரேட்ஸ்லாம் ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்ன ரேட்ஸ் வரப்போன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி அந்த அவங்க ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது நமக்கு இன்னும் குறிப்பாக தெரிய வரும். அதனால எந்த இண்டஸ்ட்ரி நமக்கு வந்து பாதிப்பு உண்டாக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த பாதிப்பு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வில் ஃபைண்ட் ஆல்டர்னேட் மார்க்கெட். நமக்கு வந்து ஓகே இங்க பொருளாதார பத்திரத்துக்கு அமெரிக்காவில் வாங்குவதற்கு ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்திய பொருட்களை வந்து தரமான பொருட்களை உலகமெங்கும் சந்தைப்படுத்துவதற்கு வாங்குவதற்கு அனைத்து நாடுகளும் காத்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கோம், தரமான பொருட்களை கொடுக்குறோம், குறைந்த விலையில கொடுக்குறோம். அதுதான் மிக முக்கியமானது. குறைந்த விலையில இங்க மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால தான் அனைத்து ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸும் இந்தியாவை நோக்கி வராங்க, அனைத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் இந்தியாவை நோக்கி வராங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் செட்டப் எல்லாம் பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி இந்தியாவில் முதலீடு பண்றாங்க. ஏன்னா R&D வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால IIT-ஆ இருக்கட்டும், IIM-ஆ இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கு, கட்டமைப்புகள் இருக்கு. அதனால இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ், இங்க இருக்கிற மருத்துவர்கள், டாக்டர்கள் நல்ல ஒரு நாலேஜோட இங்க உருவாகிறதுனால இந்தியா என்பது நாளைக்கு இன்னொரு 20 வருடங்கள் 2047 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக விக்ஷித் பாரத் என்ற கனவு திட்டத்தை நோக்கி போனதுனால இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நான் பார்க்கலங்க. சுப்பிரமணியன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு 25% இந்திய பொருட்களுக்கு வரி. இன்னொரு விஷயத்தை அதில் சொல்லியிருக்காரு, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை அதிகமாக வாங்குவதனால இந்த அதிக விதிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு மறைமுக அழுத்தத்தை அல்லது ஒரு எச்சரிக்கையை இந்தியாவுக்கு அவர் கொடுக்கிறாரா? ஆமா, இந்த ட்ரேட் டாக்ஸ் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளே தொடர்ந்து ரொம்ப நாளாகவே நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் பொறுத்த அளவில் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. பட் அதையும் தாண்டி இந்தியாவுடைய வலுவான எதிர்ப்புகளால பல விஷயங்கள்ல வந்து ஒருமித்த கருத்து ஏற்படலாம். அதாவது பல விஷயங்கள்ல US இந்தியாவிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்த்தது. பட் இந்தியா அதில் ஃபார்மா இருந்ததுனாலதான் இன்னும் ஒரு ஃபுல் டீல் ஒன்றும் சைன் பண்ண முடியல. பிளஸ் இடைப்பட்ட இந்த 2-3 வாரங்கள்ல US பொறுத்த அளவுல இந்தியாவுடைய இந்த ரஷ்ய தொடர்பு வர்த்தகம் மற்றும் இந்த முக்கியமாக இந்த எண்ணெய் இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல வந்து US உடைய நிலைப்பாடு நெகட்டிவாக இருக்கு. அதாவது இந்தியா ரஷ்யாவுடனான தொடர்புகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில யுஎஸும் சொல்லி வந்து நேட்டோ போன்ற ஐரோப்பிய அமைப்புகளும் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால இந்த 2 விஷயங்களுமே US பொறுத்த அளவுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது அவங்களுக்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த அளவுல ட்ரம்ப் ஒரு டெட்லைன் கொடுத்திருந்தாரு. அந்த டெட்லைன்ல அக்செப்ட் பண்ண ஐ திங்க்
சென்ற மாதம் கொடுக்கப்பட்ட அந்த கைட்லைன்ல வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ளல. அதுவே வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னடைவு. ஆனால் ஒரு பப்ளிக்காகவே ஒரு டெட்லைன் கொடுத்ததை இந்தியா ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி இந்தியாவுடைய அந்த பேச்சுவார்த்தை, யுஎஸ் உடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அதனால ட்ரம்ப்புக்கு அதுவே ஒரு பெரிய பின்னடைவு. இரண்டாவதாக இந்தியாவுடைய நெருங்கிய தொடர்பு, ரஷ்யாவுடனான தொடர்பு அப்படிங்கிறது யுஎஸ்க்கு ஒரு பின்னடைவா இருக்கு. ஏன்னா யுஎஸ் பொறுத்தளவுல முக்கியமாக அதிபர் ட்ரம்ப்பால ரஷ்யாவையோ இல்லை புட்டினையோ கண்ட்ரோல் பண்ண முடியல. யுக்ரைனுடனான அந்த போரை வந்து முடிவு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தாலும் புட்டினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அவருக்கு பின்னடைவை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதனால இந்த அறிவிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈகோயிஸ்டிக் அறிவிப்பாக தான் நான் பார்க்கிறேன். இது நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு கட்டத்துக்கு பிறகு இது செயல்படாமல் இருக்கலாம். ஏன்னா அவரே நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலங்களில் செய்திருக்கிறார். பல அறிவிப்புகளை அறிவித்து விட்டு அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணதையும் பார்த்திருக்கிறோம். அந்த ரீதியில் தான் இதுவும் போகும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படலாம். அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்தியா வந்து பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து திருப்பியும் அந்த டிப்ளமேட்டிக் ஓரியன்டேஷன், அதாவது இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை இது போன்ற விஷயங்கள்ல இதை தீர்ப்பதற்கான முயற்சிகள்ல இந்தியா மேற்கொள்ளும் அப்படிங்கிறத உறுதியா நம்பலாம். சார், இந்த விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நாசாவும் இந்தியாவினுடைய இஸ்ரோவும் இணைந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வே ஒரு மைல்கல்லாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நிசார் என்கிற செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு. அது நடந்த அந்த வெற்றிகரமான செய்தி, பெருமிதமான தருணம் இருக்கிறப்ப தான் அமெரிக்க அதிபர்கிட்டருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வருது. எப்படி சார் இது ரெண்டும் முரணாக இருக்குது? ஒரு பெரும் வெற்றி, ஒரு இணைப்பு கூட்டு முயற்சியில், ஆனால் இந்த பக்கம் இப்படி ஒரு வரி விதிப்பை அறிவிச்சிருக்காரு. அதாவது யுஎஸை பொறுத்தளவில் இந்தியாவை வந்து புறந்தள்ளவோ இல்லை உதாசீனப்படுத்தவோ முடியவே முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ சைனாவுக்கு மிக முக்கியமான மாற்றாக பல யுஎஸ் நிறுவனங்கள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் சப்ளை செயின் இஷ்யூஸுக்காக சைனாவை மெல்ல மெல்ல கை கழுவி விட்டு இந்தியா பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எலான் மஸ்க் இந்தியாவை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்தியாவை பொறுத்த அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் பொருளாதாரம். சைனா மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத மாதிரி இல்லாமல் ரொம்ப வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு பொருளாதாரமாக இருக்கிறதுனால யுஎஸ்க்கு இந்திய பொருளாதாரத்தையோ இல்லை இந்தியாவையோ நிராகரிக்கவோ இல்லை உதாசீனப்படுத்தவோ வாய்ப்பே இல்லை. இனிமே வரக்கூடிய காலங்களில் வந்து இந்தியாவோட நட்புணர்வு அது பல்வேறு கட்டத்தில், அது வந்து தொழில்துறை மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி, ஏஐ டெக்னாலஜி, இது போன்ற பல விஷயங்கள்ல வந்து இந்தியாவுடனான வர்த்தக நட்பு அப்படிங்கிறது யுஎஸ்க்கு வலுவாகத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ட்ரம்ப் ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன். அதாவது அவருக்கு வந்து ஒரு தனிநபருடைய அந்த ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. தேச நலனை காட்டிலும் அவருக்கு அந்த பர்சனல் ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி 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 கோபாலகிருஷ்ணன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அமெரிக்க அதிபருடைய இந்த முடிவு என்பது அவருடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக அது பார்க்கப்படுகிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையில் விண்வெளித்துறையில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றிகரமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிற வேளையிலே இப்படி ஒரு அந்த வெற்றியை கொண்டாடிக்கிட்டு கொண்டிருக்கிற சூழலில் அமெரிக்க அதிபரிடமிருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனாலும் இந்திய பொருளாதாரம் என்பது நிலைத்த பொருளாதாரமாக இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம் மேம்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது என்கிற நம்பிக்கையும் பொருளாதார நிபுணர்கள் அளித்திருக்காங்க. என்ன நடக்கப் போகுது அடுத்த நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம்.